Peacemakers of Christo. வாழ்க்கையில் யாரும் துணையில்லாமல் கஷ்டப்படுகிறாயா? யோவான் சுவிசேஷம் 15வது அதிகாரம் 26வது வசனத்திலே, தந்தையிடமிருந்து நான் உங்களுக்கு அனுப்ப போகிற துணையாளர் ஒருவர் வருவார், அவரே தந்தையிடமிருந்து வந்து உண்மையை வெளிப்படுத்தும் தூய ஆவியார். அவர் வரும்போது என்னை பற்றி சான்று பகர்வார். ஜெபிப்போம். என் நேச பிதாவே, கல்வாரி நாயகனே, கருணையுள்ள தெய்வமே, உம்மை ஆராதிக்கிறோம் ஐயா, போற்றுகிறோம் சுவாமி, புகழ்கிறோம் ஆண்டவரே. இயேசு ராஜாவே, அந்நாளிலே நீர் 12 சீடர்களை அழைத்தீர் சுவாமி. அதுல ஒருத்தன் துரோகியாக மாறி போனான் ஆண்டவரே. அப்பா, நீர் 72 சீடர்களை அனுப்பினீர் ஐயா, பேய்களை ஓட்டவும், நோய்களை குணமாக்கவும், ஆண்டவரே குடும்பத்திற்கு சமாதானத்தை கொடுக்கவும் நீர் அனுப்பினீர் ஆண்டவரே. அந்த 72 பேரும் கடைசி வரை உன்னிடம் இல்லாமல் போய்விட்டார்கள் ஆண்டவரே. 11 பேர் இருந்தார்கள் ஐயா. உன் சிலுவை மரணத்தை காணும் பொழுது அவர்கள் யாரும் உன் அருகில் இல்லாமல் ஓடி போய்விட்டார்கள் சுவாமி. ஏசப்பா, இருந்த போதிலும் நீர் தளரவில்லை ஆண்டவரே. உன் போராட்டத்தை நீர் ஒருவராக சந்தித்தீர் ஆண்டவரே. எத்தனை அடிகள் விழுந்தாலும், எத்தனை அவமானங்கள் வந்தாலும் நீர் ஆண்டவரே உன்னுடைய முடிவில் உறுதியாக இருந்தீர் சுவாமி. ஏசப்பா, அதே போலதான் ஆண்டவரே இன்றைய நாளிலே ஆண்டவரே என்னிடம் எத்தனையோ பேர் இருந்தார்கள் ஐயா ஆண்டவரே. அண்ணன் தம்பி என்று, அக்கா தங்கை என்று, கணவன் என்று, மனைவி என்று, பிள்ளைகள் என்று, பேர பிள்ளைகள் என்று, ஆண்டவரே என்னுடைய நண்பர்கள் என்று ஏராளமானவர்கள் இருந்தார்கள் சுவாமி. ஆனால் ஆண்டவரே இன்று நான் ஆண்டவரே அவமானத்திற்குள்ளானேன், கடனுக்குள்ளானேன் ஆண்டவரே, வீட்டை இழந்தேன் ஆண்டவரே, தொழிலை இழந்தேன் ஆண்டவரே, தொழில் வளர்ச்சி அடையல, மீன் கிடைக்கல ஆண்டவரே, வியாபாரம் செய்ய முடியல, குழந்தை இல்ல ஆண்டவரே, எனக்கு ஏதோ நோய் என்று கேள்விப்பட்டு எல்லாருமே என்னை விட்டு விட்டார்கள் சுவாமி. எல்லாருமே என்னை விட்டு விட்டார்கள் ஆண்டவரே. பெத்த பிள்ளை கூட என்னை விட்டு விட்டார்கள் ஆண்டவரே. ஏசப்பா, இன்னைக்கு நான் அனாதையா நிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா தெய்வமே, நான் அடிப்பட்டவனாக இருக்கிறேன் ஆண்டவரே, உள்ளம் உடைந்தவனாக இருக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே, என்னை புரிந்து கொள்வார் யாரும் இல்லை அப்பா. கொடுத்த காசு வல்ல ஆண்டவரே. ஆண்டவரே, போட்ட இடத்துல எனக்கு லாபம் கிடைக்கல சுவாமி. என் தொழில் வளர்ச்சி அடையல ஆண்டவரே. அப்பா, எத்தனை முறை வேண்டினாலும் ஆண்டவரே என் கர்ப்பப்பையில குழந்தை தங்கவே மாட்டேங்குது ஐயா. நான் மல்லடியாக இருக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, என்னுடைய விந்துக்களிலே பிரச்சனை சுவாமி. ஏசப்பா, எனக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்காது என்று ஆண்டவரே டாக்டர்ஸ் சொல்லிவிட்டார்கள் என்று ஆண்டவரே மன உடைந்தவர்களாக, வாழ்க்கையை இழந்தவர்களாக இருக்கிறார்கள் ஆண்டவரே. நான் எவ்வளவு முயற்சி எடுத்தாலும் படிக்க முடியலப்பா. எனக்கு கவனமே வரமாட்டேங்குதப்பா ஆண்டவரே. மனப்பாடம் பண்ணவே முடியலையாப்பா. எல்லாத்தையும் மறந்து போறேனே சுவாமி. ஏசப்பா, அந்த படிப்பை கண்டாலே பயமாக இருக்கிறது ஆண்டவரே. இயேசுவே, நான் எப்படி வாழ போகிறேன், எனக்கு எப்படி வாழ்வு கிடைக்க போகிறது என்று கண்ணீரோடு இருக்கிற உன் பிள்ளைகளை கண்ணோக்கும்படியா ஜெபிக்கிறோம் ஐயா. ஏசப்பா, வழி தெரியல ஆண்டவரே, வாழ தெரியலப்பா ஆண்டவரே, ஞானம் இல்ல ஆண்டவரே. நான் என்ன செய்வேன், எப்படி வாழ போகிறேன், என் மீது மனம் இறங்குங்கள் என்று கண்ணீரோடு இருக்கிற பிள்ளைகளை கண்ணோக்கும் ஐயா. அனாதையா கிடக்கிற உன் பிள்ளைகளை கண்ணோக்கும் ஐயா. அவதிப்பட்டு கொண்டிருக்கிற உன் பிள்ளைகளை கண்ணோக்கும் ஆண்டவரே. இயேசு ராஜாவே, எங்கள் மீது இரக்கம் ஐயும் ஆண்டவரே. இயேசுவே, உம்முடைய பரிசுத்த ஆவியின் துணையை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு நீர் வைக்கும்படியா ஜெபிக்கிறோம். அவருடைய அவல நிலையிலிருந்து, தனிமை நிலையிலிருந்து, நஷ்ட கஷ்ட நிலையிலிருந்து அவர்களை உயர்த்துங்க ஆண்டவரே. அப்பா, அவர்களுக்கு நல்ல படிப்பை கொடுங்க ஆண்டவரே. ஞானத்துல உயர வையுங்க ஆண்டவரே. அப்பா, ஃபர்ஸ்ட் கிளாஸ் மார்க்ல பாஸ் ஆகக்கூடிய கிருபையை கொடுங்க ஆண்டவரே. அப்பா, தொழில் வளர்ச்சியை கொடுங்க ஆண்டவரே. குழந்தை பாக்கியத்தை கொடுங்க ஆண்டவரே. அவர்கள் ஆண்டவரே செழுமையாக வாழட்டும் ஆண்டவரே. அந்த சக்தி உன்னால் கூடும் சுவாமி. அது உம்மால் மட்டுமே கூடும் ஆண்டவரே. இந்த செயல்களை செய்ய வல்லவர் நீர் ஒருவர் தான் ஆண்டவரே. உன்னை போல ஒரு தெய்வம் இந்த உலகத்தில் இல்லை ஆண்டவரே. இயேசுவே, நீர் வந்து உன் பிள்ளைகளை ஆசீர்வதித்து
வழி நடத்துவீர், அவர்களை வாழ வைக்க உம்முடைய பரிசுத்த தூதரை அனுப்புவீர் என்று முழுமனதோடு ஜெபித்து அருமையான பிள்ளைகளை உம்முடைய பரிசுத்தமான கல்வாரி பாதத்திலே சமர்ப்பித்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். திருசிலுவை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். தந்தை ஆசீர்வாதத்தின் திருசிலுவை. திருசிலுவை உனக்கும் உன் குடும்பத்திற்கும் வெளிச்சமாய் இருக்கிறது. நரக சர்ப்பம் உனக்கு அதிபதியாக வேண்டாம். சாத்தானே அப்பாலே போ. அபத்தங்களை இப்பிள்ளைகளுக்கு போதிக்காதே. நீ கொடுப்பது தீது, நீயே அந்த நஞ்சை உட்கொள். நற்கருணை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதித்து வழி நடத்தி காத்தருள்வாராக. ஆமென், ஆமென், ஆமென். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, முதல் முறையாக நாங்கள் உங்களுக்கு அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். எத்தனையோ பிள்ளைங்க உங்க கஷ்டத்தின் மத்தியிலும் கவலையின் மத்தியிலும் எங்கள் ஏழை எளிய பிள்ளைகளுக்கு, அனாதை பிள்ளைகளுக்கு உங்களுடைய பத்தாத துணி, பயன்படுத்தாத துணி, பழைய துணிகளை கூட நீங்கள் அனுப்பி வைக்கிறீர்கள். இன்னும் ஏராளமானோர் நோட்டு, பேனா, புஸ்தகம், சோலார் லைட் என்று அனுப்பி வைக்கிறீர்கள். எங்களுடைய ஏழை குடும்பங்களுக்கு நீங்கள் உதவுவதற்காக எங்கள் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். எங்களுடைய சபை ஸ்தாபகர் மோஸ்ட் ரெவரண்ட் பிஷப் ஹிபோரா குஷாலா அவர்கள் தலைமையிலும் எங்களுடைய சபை தலைவர் ஃபாதர் கிஷோர் பாபு தலைமையிலும் நீங்கள் அனுப்புகின்ற ஒவ்வொரு துணிகளும் ஏழை எளிய பிள்ளைகளுக்கு பகிர்ந்தளிக்கப்படுகிறது. பிள்ளைகள் படிப்பதற்கு பகிர்ந்தளிக்கப்படுகிறது. அதை தான் இந்த போட்டோல நீங்க பார்த்து கொண்டு இருக்கிறீர்கள். உங்களுடைய மனமார்ந்த உதவிகளுக்கு எங்கள் அன்பான ஜெபங்களும் நன்றிகளும். மற்றுமாக உங்களால் முடிந்த அளவுக்கு உங்களுடைய உற்ற உறவினரிடம் சொல்லி கூட இந்த பழைய துணி, பத்தாத துணி, பயன்படுத்தாத துணிகளையும் மற்றுமாக ஏதாவது நோட்டு, பேனா, புஸ்தகங்களை கூட நீங்கள் தொடர்ந்து அனுப்பும்படியாக அன்போடு வேண்டுகின்றோம். மற்றுமாக ஒவ்வொரு நாளும் மதியம் 3 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும் நீங்கள் அனுப்புகிற கருத்துக்களை ஆண்டவருடைய பாதத்தில் சமர்ப்பித்து தெய்வ பிள்ளைகளை ஒரே குருவானவர் இறை இரக்கத்தின் ஜெபமாலை, இறை இரக்கத்தின் நவநாள், ஆராதனை, உன்னத திருப்பலி அர்ப்பணித்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். தெய்வ பிள்ளைகளை உங்களுடைய கருத்துக்கள் நிறைவேற அன்றாட ஆண்டவரோடு மன்றாடி கொண்டிருக்கிறோம். உங்க கருத்துக்களை அனுப்புங்கள். ஒருவேளை உங்கள் விண்ணப்பங்கள் நீண்ட நாட்கள் நிறைவேறாமல் இருந்தால் நேர்த்தி திருப்பலி அர்ப்பணியுங்கள். 3 திருப்பலி, 5 திருப்பலி, 7 திருப்பலி, 9 திருப்பலி, 12 திருப்பலி, 21 திருப்பலி, 33 திருப்பலி என்று நீங்கள் அர்ப்பணிக்கலாம். ஒருவேளை உங்களுடைய குடும்பத்தில் யாராவது மரித்திருந்தால் அவர்களுக்கு கிரகோரியன் மாஸ், அதாவது புனித கிரகோரியார் திருப்பலியை அர்ப்பணியுங்கள். 30 திருப்பலி ஒரு ஆத்மாவுக்காக ஒரு குருவானவர் என்னாலும் ஜெபித்துக் கொண்டிருப்பார். அவருடைய நித்திய இளைப்பாறுதலுக்காக ஜெபிப்பார். அதை நீங்கள் அர்ப்பணிக்கப்படியாக அன்போடு வேண்டுகின்றோம். மிரக்கல் ஆயில், அதிசய எண்ணெய், இது கோகனட் ஆயிலோ மற்ற எண்ணெயோ கிடையாது. இது நிஜமாகவே உயிரை காக்கும், வலியை நீக்கும், ஆஸ்மா வலிக்கும், மூச்சு வாங்குதலுக்கும், மூச்சு திணறலுக்கும், வயிற்று வலிக்கும், கால் வலிக்கும், தலைவலிக்கும், அனைத்திற்கும் பயன்படும். தெய்வ பிள்ளைகளே, இதை நீங்கள் வாங்கி பயன்படுத்தும்படியாக அன்போடு வேண்டுகிறோம். நீங்க மட்டும் பயன்படுத்துவது இல்லாமல் மற்றவர்கள்ட்டையும் சொல்லுங்க, இந்த எண்ணெயை வாங்கி பயன்படுத்துங்க, எல்லா வழிகளிலிருந்து ஆண்டவர் விடுதலை கொடுப்பார் என்று சொல்லும்படியாக அன்போடு வேண்டுகின்றோம். ரத்தத்தின் விடுதலை ஜெப புத்தகம் அந்த காலத்தில் நம்முடைய மூதாதையர்கள் அந்தோனியா தகடு, செபஸ்தியா தகடு எழுதுவதற்கு பயன்படுத்திய ரகசிய ஜெபங்கள் உடையவை, சக்திமிக்க ஜெபங்கள் உடையவை. இதை வாங்கி நீங்கள் பயன்படுத்தும்படியாக அன்போடு வேண்டுகிறோம். இது செய்வினை அகற்றுவதற்கும், கட்டுகளை உடைப்பதற்கும், குடும்ப வளர்ச்சி அடைவதற்கும் அருமையான ஜெபங்கள் உடையவை. இது தமிழ்ல, இங்கிலீஷ்ல இருக்கு. இதையும் நீங்க வாங்கி பயன்படுத்தும்படியாக அன்போடு வேண்டுகின்றோம். மற்றுமாக தெய்வ பிள்ளைகளே, ஒவ்வொரு நாளும் மதியம் 3 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும் இந்த ஜெப வழிபாட்டில் கலந்து கொள்ளுங்க. இந்த சேனலை பார்க்கிறவங்க, இது கடவுள் கொடுத்த சேனல், இதை தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இதை ஷேர் பண்ணுங்க. கஷ்டப்படுகிறவங்களுக்கு இந்த வீடியோவை அனுப்பி இதுல கலந்து கொள்ளுங்க என்று அன்போடு கேட்டுக்கொள்ளுங்க. இந்த ஊழியத்தை நீங்கள் வளர்க்கும்படியாக அன்போடு வேண்டுகின்றோம். God bless you all.